என் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ ஃபன்னா ஒரு ஃபைட்டு போட்டு ப்ரோ ஃபிளிப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க உட்காந்து வந்து தியானம் பண்ண போறோம். எங்க எங்க அதோ பாருங்க ஒரு மயில் அழகா தூரமா அதோ அங்க தெரியுது பா. எங்க அங்க தெரியுது ப்ரோ. அங்க பாருங்க அங்க மயில். மயில் எடுத்துறேன். அங்க பார் அந்த மயில். அதோ பாருங்க தூரத்துல நீங்க அங்க போயிட்டு இருக்கான். முன்னாடியே இந்த மயிலும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஐயோ மயில் காணோம். மயில் அங்கதான் இருக்கு ப்ரோ. அங்கதான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா கேமரால தெரியுது. தெரியல பாருங்களேன். இந்த சைடு இருக்கு. தப்பான வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம இதுதான் ப்ரோ பண்ணிருக்கோம். தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம். தப்பான இடத்துல தேடக்கூடாது. வாட்டர்ஸ் லவ்வா இருந்தாலும் சரி. நம்ம தலைவர் ஏதோ பேச இல்ல தத்துவம் வர மாட்டேங்குது. சடனா ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேவா 1 2 3 கோ. யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் யாராவே சின்னதா ஒரு ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை டச் பண்ணி ரிட்டர்ன் வரணும். ஸோ பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். எண்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். மனசு நினைச்சதோட கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துட்டேன். எப்பட்டே போடாம ஓடுறீங்க ப்ரோ நீங்க. என்ன ஓட்ட பந்தயத்துல ஓட்ட மராத்தன் அடிச்சு வருது. இல்ல ஸ்கூலிங்ஸ்ல எல்லாம் வந்து இதுல என்ன ப்ரோ அத்லெட்டா? ஆமா சூப்பர் ப்ரோ. அத்லெட்டிக்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன பசங்க வேலை எல்லாம் யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அட பாவி, உன்னை யாரோ தப்பா வழி நடத்திருக்காங்க. ஆமா ப்ரோ நான் ஸ்கூலிங்ஸ்ல வந்து வாலிபால் ஃபுட்பால் இதெல்லாம் சும்மா டச் பண்ணல. இதெல்லாம் நான் மேட்ச்ல ஆடி இருக்கேன். பாரா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்லயே அப்படியே போய் நேஷனல் லெவல்ல போயிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. ஐயா கண்டிப்பா அந்த ஸ்கூலிங்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து காலேஜ் டைம்ல கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஒரு 4 பேரை கிரியேட் பண்ணி விடலாம். அப்பனா செம்ம ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒருத்தான கார்டியோ பண்றதுக்கு 30-40 கிலோமீட்டர் தள்ளி வரணுமா என்ன? பட் ஒர்த்து தான். ஒரு நேச்சுரலான ஒரு இதுல நம்ம சாவறதுக்கு அப்ப இத்தனை நாள் வாழணுமா என்ன? எனக்கு ஒரு நாள் சாதனை போறோம். வாழ்றதுக்காக தான் வாழ்றோம். இதுவே கைண்ட் ஆஃப் வாழ்க்கை தான். ஸோ செம ஸ்வெட் பாருங்க, க்ளோ ஆயிடுச்சு. ஐயோ எவ்வளவு ஆயிடுச்சு. ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த vlog ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா